வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் வந்து நம்ம ஒரு பேசிக்காக வேர்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவையான ஆப்ஸ் வந்து WPS ஆஃபீஸ் அண்ட் கூகுள் லென்ஸ். இதை பயன்படுத்தி நம்ம ஒரு வேர்டு டாக்குமெண்ட் வந்து எப்படி ரெடி பண்ணலாம், அதை வந்து எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம், ப்ளஸ் 2 பிடிஎஃப் ஃபைலை வந்து எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சின்ன பதிவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு WPS ஆஃபீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். WPS ஆஃபீஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து ஓப்பன்னு கேட்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா கூகுள் லென்ஸ். ஸோ கூகுள் லென்ஸும் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 ஆப் வந்து நமக்கு போதும். ஈஸியாக வந்து நம்ம எப்படி வந்து ஒரு வேர்ட் ஃபைலை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது வேர்ட் ஃபைல் உருவாக்குறதுக்கு நம்ம டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம வந்து பலரும் வந்து வாட்ஸ்அப் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறத வந்து நம்ம இப்போ வேர்ட் ஃபைலில் காப்பி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு WPSஐ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் WPS ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும் பொழுது அதுக்கான ஒரு சில செட்டிங்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் அளவு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லி வரும். அந்த கிரியேட் நியூவை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இருக்கும், ப்ரெசன்டேஷன், ஸ்ப்ரெட்ஷீட், PDF இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து வேர்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற பட்டனை தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபைல் எம்டி ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பை எடுத்துக்கலாம். இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டைப்பும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வாய்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் வாய்ஸ் பட்டன் வந்து யூஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ரீட் பண்ணீங்க அப்படின்னா அது நமக்கு டைப் ஆகிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படி ஹோல்ட் பண்ணினீங்க அப்படின்னா அழுத்தி பிடிச்சிங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மெசேஜ் காப்பீடு அப்படின்னு சொல்லி வந்துடுச்சிங்களா. இப்போ ஏற்கனவே WPS ஆஃபீஸ் வந்து நீங்கள் ஓப்பனில் வச்சுருப்பீங்க. இங்கே கீழே பாருங்கள் 3 லைன் இருக்குது. அது வந்து நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுவரையும் நம்ம என்னென்ன ஆப்லாம் வந்து மினிமைஸில் வச்சுருக்கோமோ பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஸ்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்னால் டச் பண்ண முடியல. அந்த இடத்துல அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆப் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். என்னென்ன ஆப் வந்து மினிமைஸில் இருக்கோ அது எல்லாமே வந்து எனக்கு ஷோ ஆகும். இதில் வந்து WPS ஆஃபீஸ் வந்து நம்ம மினிமைஸில் வச்சுருக்கோம், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ WPS ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிடுச்சா. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஏரியாவாக இருக்குது இல்லைங்களா, ஒரு கர்சர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து வச்சு ஹோல்டு பண்ணுங்கள். நம்ம ஃபிங்கரை ஒரு ஃபிங்கர் வச்சு ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுங்களா, அதை டச் பண்ணுங்கள். அங்கே நம்ம காப்பி பண்ணது எல்லாமே இங்கே வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 3 பேஜஸ் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து சரியாக இருக்காது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்காது. அதில் ஸ்பேஸஸ்லாம் நிறையா வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒயிட் ஏரியாவில் ஹோல்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆல்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் பெருசாக்கிக்கலாம்.
அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கீழே கார்னரில் இந்த ஒரு பாக்ஸ், ஒரு 4 பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைஸ் அப்படின்னு இருக்கா, இதில் வந்து நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு மேக்ஸிமம் இந்த வேர்ட் ஃபைலுக்கு 11லேருந்து ஒரு 14 வரையும் வச்சாவே போதும். இங்கிலீஷ் ஃபாண்ட் அப்படிங்கும் பொழுது அதுவே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஒரு 12 நான் வச்சுக்கிறேன். 12 வச்சு தான் அங்கே கொஞ்சம் பெருசாயிருச்சு. இப்போ நீங்கள் போல்ட் பண்ணணும் அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போல்டு ஆகிடும். இதை அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா யூக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா, இதை கிளிக் பண்ணால் அண்டர்லைன் கேட்கும். நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வேர்ட் ஃபைலுக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னா, அதுக்கும் மறுபடியும் ஹோல்டு பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே லெஃப்ட் சைடு அந்த ஃபோர் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதனுடைய ஹோம் பேஜ் ஷோ ஆகும். அப்படியே மேலே கொஞ்சம் தள்ளிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹைலைட்டுக்கு கீழே மல்டிபிள்னு இருக்குங்களா, 1.15, அதை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து லைன் ஸ்பேஸ், அதை வந்து நீங்கள் என்னென்ன லெஃப்ட் சைடு வச்சுட்டே வந்தீங்கன்னா லைன் வந்து அந்த ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும். என்னென்ன ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இங்கே வேர்டில் பேஸ்ட் பண்ணும்பொழுது இப்போ இருக்கிற மாதிரி தான் அந்த அளவுக்கு ஒரு லைனுக்கும் இடையில ஸ்பேசஸ் இருக்கும். அதை நம்ம குறைக்கணும் அப்படிங்கும் பொழுது நான் லெஃப்ட் சைடு வந்து இது நல்லா நம்ம குறைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ. நமக்கு வந்து ஒரு 0.75 வச்சோம்னா ஓகேவாக இருக்கும். இது வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் மொபைலில் இந்த வேர்டு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து அது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ இது வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வேர்ட் ஃபைலாகவும் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணும் பொழுதே வந்து நம்ம பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பேஜ் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே வந்து இந்த கார்னரில் லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, 4 பாக்ஸ் மாதிரி, அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் தான் வந்து பேஜ் நம்பர் வந்து நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு ஃபைலுக்கு பக்கத்தில் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டே இருங்க, பேஜ் நம்பர்னு சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் நம்பர்னோட லொக்கேஷன் எங்கே வைக்கணும், உங்களுக்கு மேக்ஸிமம் கீழே தான் வரணும். அப்படிங்கும்போது அந்த லொக்கேஷன் வந்து ஃபூட்டர் அப்படின்னு இருந்தாவே போதும். கீழே அப்படியே நீங்கள் ஓகே கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகே பண்ணிட்டீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து ஆட் ஆகிடும். பேஜ் நம்பர் வந்து கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்டு டாக்குமெண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அந்த ஆப்ஷன் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணணும். இந்த கீழே லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லைங்க, அந்த ஃபோர் பாக்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோம் இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஹோம் பேஜுக்கு பக்கத்தில் ஃபைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் டு பிடிஎஃப்னு இருக்குது, எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்ன்ட்டு. இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் எந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து ஃபைலுக்கான நேம் நம்ம விருப்பப்படி கொடுக்க முடியும். அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அதாவது பிடிஎஃபாக சேவ் பண்ணணுமா இல்லை டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ சேவஸ் நான் கொடுக்குறேன், ப்ளஸ் லொக்கேஷனும் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ சேவஸ் கொடுத்ததும் எங்கே சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்மளுடைய ஃபோனுடைய ஸ்டோரேஜில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஃபோன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது புதுசாக வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதான் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் ப்ளஸ் அப்படின்ட்டு குட்டியாக இருக்குது பாருங்கள். நான் இது லொக்கேட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதுதான் இப்போ நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். நியூ ஃபோல்டர்னு சொல்லி கேட்குது. இப்போ இந்த நியூ ஃபோல்டருக்கு நம்ம வந்து நேம் கொடுக்கலாம். நான் வந்து டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
ஓகே பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோனில் இருக்கக்கூடிய என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது, ஃபைல் ஃபோல்டர் எல்லாமே. இப்போ நான் டெமோ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டாக்குமெண்ட்டுக்கான நேமை வந்து கீழே வந்து நம்ம டைப் பண்ண சொல்லுது. இங்கே வந்து ஹொரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அதையே வச்சுக்கிறேன். அந்த WPS அப்படிங்கிறது மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் எக்ஸ்டென்ஷன். டாட் வச்சு போட்டிருக்கு இல்லைங்களா? DOCX அப்படின்னு இருந்துச்சுன்னா அது டாக்குமெண்ட் ஃபைல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதை வந்து இப்போ பிடிஎஃபாக நம்ம மாற்ற போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து வேர்ட் ஃபைலாக தான் வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் சேவ் கொடுத்துங்க. இப்போ நான் வந்து பிடிஎஃபாக நான் மாற்ற போகிறேன். அதனால் அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மற்ற எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து ஷோ ஆகும். அதில் நான் PDF அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் டு PDF அப்படிங்கிற பட்டனை நான் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஒரு எரர் சொல்லிச்சு அப்படின்னா, இந்த ஹொரேஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் வந்து அப்படியே சேவ் பண்ண ட்ரை பண்ணேன். அதனால் அந்த ஸ்பேஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதனால் நான் வந்து அந்த பேக் ஸ்பேஸ் ஒரு டைம் கிளிக் பண்ணுறேன். பேக் ஸ்பேஸ்னால் இந்த நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா? கேரக்டர் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணிட்டோம்னா டெலீட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை இன்ட்டு மாதிரி ஒரு போட்டிருக்கோம், அதுதான். ஓகே, எக்ஸ்போர்ட் டு PDFன்னு கொடுத்துட்றேன். சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சேவ் ஆனதுக்கான இன்ஃபர்மேஷன் வரும். இந்த இன்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு நம்ம மை ஃபைல்ஸில் பார்த்துக்கலாம் இருக்கான்னு சொல்லிட்டு டெமோன்னு சொல்லி நேம் கொடுத்தோம். ஸோ நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்து இங்கே இருக்குது, ஹொரைசன் சொல்லிட்டு. சரி, இப்போ நான் வந்து கூகுள் லென்ஸையும் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். அது எதுக்கு இன்ஸ்டால் பண்ண சொன்னேன்? சரி பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் இது வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதை வந்து வேர்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு சொன்னேன். இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டனாக நம்ம எழுதியிருக்கோம், பேப்பரில் வந்து ஹேண்ட் ரைட்டனாக எழுதியிருக்கோம். அதை வந்து நம்ம வந்து இப்போ எப்படி வேர்ட் ஃபைலாக மாற்றி பிடிஎஃபாக சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ உங்களோட கேலரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஹேண்ட் ரிட்டனாக எழுதின ஒரு பேஜை வந்து நான் இங்கே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம எப்படி ஒரு டைப் பண்ண டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. இப்போ நீங்கள் கூகுள் லென்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணதும் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கும். இந்த டெலீட் ஆப்ஷனுக்கு மேலே இருக்குது பாருங்கள், அந்த கூகுள் லென்ஸ் அப்படிங்கிற இருக்குங்களா, அந்த பட்டனை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடும். நம்ம இமேஜுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு கிராப் பண்ணுறதுக்கான டூல் மாதிரி ஒரு இருக்கு இல்லையா? நமக்கு வந்து எந்த லைன் வரை வேணுமோ அந்த லைன் வரையும் நாங்கள் இப்படி பண்ணிக்கலாம். மேலேயும் அதே மாதிரி இப்படி குறைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் வேண்டாம், 33 கொஸ்டின் நம்பர் 33 இருக்குல்ல, அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கீழே கொஞ்சம் இறக்கிக்கலாம். அப்படி 34லேருந்து வச்சுக்கலாம். எனக்கு மேலே நான் ஃபோட்டோ பிடிச்சிருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் இதை மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சென்டரை ஷோ ஆகுது இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலரில் செலக்ட் ஆகியிருக்கும். நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து செலக்ட் ஆகிடுச்சு, ப்ளூ கலரில் செலெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம காப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணதுமே அங்கே அந்த செலெக்ஷன் ஃபுல்லாகவே காப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அகெயின் நம்மளுடைய ஃபோனில் கீழே லெஃப்ட் சைடில், ஒரு சில ஃபோனில் வந்து ரைட் சைடில் இருக்கும் அந்த 3 லைன்ஸ், அது வந்து ஹோம்னுடைய ஆப்ஷன், மினிமைஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன், ஆப்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இதில் WPS ஆஃபீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து டைப் பண்ண ஃபைல் வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து இதிலே காப்பி பண்ணலாமா? வேண்டாம். நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மேலே பாருங்கள் ஒரு இன்ட்டு மார்க் இருக்குல்ல, அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். இல்லை அது இருக்கவே, இதை க்ளோஸ் பண்ணாமல் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ட்டு மார்க் பக்கத்தில் 15ன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை ஃபைல் ஓப்பனில் இருக்கோ அந்த ஃபைலினுடைய நம்பர்ஸ் வந்து அது காட்டும். நான் கிளிக் பண்ணுறேன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கிரியேட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் போட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பழையபடி இந்த டாக்குமெண்ட்டாக என்ன ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் பவர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் WPS அப்படிங்கிறது. இதில் நான் மறுபடியும் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு blank டாக்குமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் வந்து நம்ம இதில் வந்து அந்த ஒயிட் ஏரியாவில் எங்கே வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணினாலும் நமக்கு வந்து அந்த பேஸ்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அங்கே ஹேண்ட் ரிட்டனாக இருந்தது, இங்கே நமக்கு டெக்ஸ்ட்டாக வந்து மாறிடுச்சு. ஆனால் ஒரு லைனுக்கும் இடையில ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஸ்பேஸை குறைக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போன டாக்குமெண்ட் க்ரியேஷனில். என்ன பண்ணணும், ஹோல்டு பண்ணணும், செலக்ட் ஆல் கொடுக்கணும், கீழே வரணும், ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணணும், இந்த ஆப்க்கான ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணணும். கொஞ்சம் அப்படியே மேலே தள்ளிட்டே போனீங்கன்னா இந்த மல்டிபிள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. நமக்கு வந்து 1.15 இருக்குது, நம்ம அதை குறைக்கலாம். போனதுக்கு வந்து 0.75 வச்சோம். இப்போ அதை நம்ம வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. ஓரளவுக்கு தான் கரெக்டாக இருக்குது. இன்னும் கூட குறைக்கலாம். நம்ம 0.25 வச்சுருக்கோம். ஓரளவுக்கு நமக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, போதும். நம்ம வந்து இப்போது ஹேண்ட் ரிட்டனை வந்து நம்ம இப்படி மாற்றிருக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க தான் செய்யும். ஆனாலும் நம்ம ஸ்பேஸினுடைய அளவு வந்து ஓரளவுக்கு நல்லாவே குறைச்சிட்டோம். இப்போ ஒரு சிலர் வந்து இந்த பேஜ் மார்ஜின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த மார்ஜின் வந்து குறைக்கணும், எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் இந்த லெட்டர்ஸாக கவர் ஆகிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம், மார்ஜினை வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து அந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹோமுக்கு பக்கத்தில் ஃபைல், இன்செர்ட்டுக்கு பக்கத்தில் வியூன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வியூ கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் மேலே. பேஜ் செட்டப்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பேஜ் செட்டப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் சைஸ் லெட்டர்னு இருக்குது. பெரும்பாலும் வந்து A4 வைங்க. நீங்கள் வந்து நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பேஜ் வந்து ரெடி பண்ணுறீங்க, வேர்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் சைஸை தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். A4 வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த லெட்டர் அப்படிங்கிறது A4 விட கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கும், பட் அகலமாக இருக்கும். ஆனால் A4ங்கிறது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதனால் நம்ம A4 வச்சுக்கலாம். A4 சூஸ் பண்ணியாச்சு. மற்றபடி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து மார்ஜின்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேண்டுமோ. எனக்கு வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு என்லார்ஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோதாங்க. இல்லை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி பார்த்து வேர்டை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை அகைன் வந்து இதை வந்து ஒரு PDF-ஆக சேவ் பண்ண போகிறோம். இப்போ PDF-ஆக சேவ் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அகைன் இந்த ஆப்பினுடைய ஆப்ஷன் பட்டன், அதாவது இந்த லெஃப்ட் சைடில் 4 பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ நம்ம வியூவில் இருக்கோம். அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படி வந்துட்டு நம்ம சேவ்னா எதில் சேவ் பண்ணணும், ஃபைலில் போய்ட்டு தான் சேவ் பண்ணணும். போய்ட்டு சேவஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய லொக்கேஷன் ஃபோனு, ஏற்கனவே வந்து நம்ம டெமோன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிடுறோம். இப்போ இதுக்கான நேம் நம்ம 33 ஃபஸ்ட்டு லைன் என்ன வந்துச்சோ அதுவும் மேக்ஸிமம் ஃபைல் நேமாக வரும். நீங்கள் ஃபுல்லாக கூட எடிட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே 33 வேணுன்னே வச்சுக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்டென்ஷனை நான் வந்து மாத்திரம் PDFன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் டு PDF கொடுத்துட்றேன். சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணுறோம். இந்த நடுவில் இருக்கிற பட்டன் அந்த மினிமைஸ் பட்டனு, அதை கிளிக் பண்ணிட்டோம்னா மினிமைஸ் ஆகிடும். இப்போ நம்ம மை ஃபைல்ஸில் போயிட்டு பார்த்தோம்னா இந்த டெமோ ஃபோல்டருக்குள்ளே 2 ஃபைல் இருக்கும். இப்போ இந்த 2 ஃபைலையும் வந்து நம்ம சிங்கிள் ஃபைலாக மெர்ஜ் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து நிறைய PDF இருக்குது, அது வந்து ஒரு சிங்கிள் PDF-ஆக மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு கூகுள் குரோமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறேன். இதில் போய்ட்டு நீங்கள் மேலே அது வந்து டாஸ்க் பார்னு சொல்லும், அட்ரஸ் பார்னு சொல்லுவோம், அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அட்ரஸ் பார்லேயே என்னென்னு போடலாம், லவ் PDFன்னு போடுங்க. லவ் PDFன்னு போட்டு
அந்த சர்ச் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டாக பாருங்கள் ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி வருதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த சைட்டில் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஒரு பிடிஎஃப்க்கு வந்து பேஜை ஆட் பண்ணணுமா, பிடிஎஃப்பை எடிட் பண்ணணுமா, பிடிஎஃப்லேருந்து வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ணணுமா, வேர்ட்லேருந்து பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஒரு பிடிஎஃப்க்கு வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. ஒரு இமேஜை பிடிஎஃபாக மாற்றுறது, நீங்கள் எல்லாமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தேவையானது வந்து மெர்ஜ் பிடிஎஃப். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பாருங்கள், அதுதான் நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ண போகிறோம். இப்போ செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எத்தனை பிடிஎஃப் ஃபைல் இருந்தாலும் சரி, நம்ம வந்து இப்போ நம்மளுடைய ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணோம். டெமோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜ் இதில் போய்ட்டு டெமோங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு 2 ஃபைல் இருக்குது. அந்த 2 ஃபைலையும் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலை கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணால் அந்த மாதிரி டிக் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த டிக் வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே போதும், செலக்ட் ஆகிடும். இப்போது இந்த 2 ஃபைலையும் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ மேலே செலக்ட் பண்ணல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து அப்லோட் ஆயிடுச்சு. எத்தனை ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அது இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பிடிஎஃப்னு இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மெர்ஜ் ஆகிட்டு டவுன்லோட் மெர்ஜ்டு பிடிஎஃப்னு இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோடிங் ஃபைல்ஸ்னு வருது, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஃபைல் லொக்கேஷன் போகணும், அதுக்கு என்ன பண்ணோம், இப்போ நம்ம அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நம்ம மை ஃபைல்ஸில் போயிட்டு டவுன்லோட்ஸ்லேயும் பார்க்கலாம், அங்கேயும் இருக்கும். அப்படி இல்லைனா மை ஃபைல்ஸில் போயிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரீசெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் கடைசியாக வந்து உங்கள் ஃபைல் மேனேஜருக்கு என்ன ஃபைல் வந்து ஆட் ஆச்சோ அது வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியாக ஆட் ஆன ஃபைல் வந்து இதுதான் நம்ம வந்து மெர்ஜ் பண்ண பிடிஎஃப். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 பேஜஸ் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இது வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன். ஓகேங்களா, நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும் பொழுது ஹேண்ட் ரிட்டன் ஃபைலை வந்து நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதை ஓசிஆர் மெத்தட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஓசிஆரில் ரெகக்னைஸ் பண்ணும் பொழுது வேறு மாதிரி ரெகக்னைஸ் பண்ணிக்கும். அப்போ லெட்டர் வந்து மிஸ்டேக்காக வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷன் பார்த்துட்டு அதை வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணி இந்த மாதிரி மெர்ஜ் பிடிஎஃப் கொடுத்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.